பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் இந்த வார்த்தையை கேட்குமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலை வெளியில விசேஷ விதமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், சங்கீதம் 57 அதிகாரம் 2 வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காலை வேளையிலே உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று விசேஷ விதமாய் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுடைய படிப்பின் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளின் படிப்பின் காரியமாக இருக்கலாம், ஒருவேளை வேலை இல்லாத காரியமாக இருக்கலாம், கடன் பிரச்சனை மத்தியில் இருக்கலாம், நோய்களின் மத்தியில் இருக்கலாம். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை யாவையும் இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவேன் என்று விசேஷ விதமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்ப்போம் என்றால், தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை நோக்கி கூப்பிடணும். பிரியமானவர்கள், நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது ஆண்டவருடைய மன விருப்பத்தில் யாவையும் ஆண்டவர் அறிந்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று விசேஷ விதமாய் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது உங்களுக்காக யாவையும் ஆண்டவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஒரே ஒரு காரியம் தான் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களையும் உங்களுடைய வேண்டுதலையும் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் தெரிவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி தெரிவிக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் யாவையும் ஆண்டவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, தீராத வியாதியா இருந்தாலும் சரி, அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வழி வாசலை உங்களுக்கு திறக்க பண்ணுவேன் சொல்கிறார். இன்னும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவையா இருந்தாலும் சரி, யாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்காக செய்து முடிக்க போகிறார். பிரியமானவர்களே, என்னோடு கூட சேர்ந்து ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளையுடைய விருப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நிறைவேற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிற தகப்பனே, ஒவ்வொருடைய பிள்ளைகளின் மன விருப்பத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுங்கப்பா. ஒவ்வொருடைய காரியத்தையும் வாய்க்க பண்ண போகிற கிருபைக்கு நன்றியப்பா. இந்த வார்த்தை கேட்கிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய பொருத்தனைகள் வேண்டுதல் எல்லாவற்றையும் நீங்கள் தெரிவிங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் நமது வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.